வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் இதற்காக தான் இவ்வளோ நாளா காத்துட்டு இருந்தோம். அதாவது வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய நம்மளுடைய முருகப்பெருமானுக்கான நம்ம எல்லாருமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மகா திருநாளுக்காக தான் நம்ம எல்லாரும் இவ்வளோ நாள் காத்துட்டு இருக்கோம். அது என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, கந்த சஷ்டி விரதம். அதுவும் மகா கந்த சஷ்டி விரதம். நமக்கு மாதம் மாதம் சஷ்டி விரதம் வரும். ஆனா இந்த வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு பின்பு, அதாவது பிரதம திதியில ஆரம்பிச்சு நமக்கு சஷ்டி அன்று சப்தமி அன்று நம்மளுடைய விரதத்தை முடிக்கணும். ஸோ 7 நாட்கள் விரதம். இந்த 7 நாள் விரதத்துக்காக நம்ம 365 நாள்ல 300 கேட்டது கேட்காதது அனைத்துமே கொடுக்கக்கூடிய ஒரு விரதமாகவும் இருக்கு. இந்த மகா கந்த சஷ்டி விரதம் யாருக்காக நம்ம இருக்க போறோம்னா, தமிழ் கடவுளான நம்மளுடைய சொந்த கடவுள் கருணை கடவுள் நம்மளோட இருக்கக்கூடிய ஒரு விரதமாகவும் சொல்லப்படுது. இந்த விரதம் வருகிற எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வருகிற 22/10/2025 ஆரம்பிச்சு நமக்கு 28/10/2025 வரைக்கும் நமக்கு இந்த மகா கந்த சஷ்டி. இங்க எல்லாருக்குமே தெரியும், இது என்னுடைய 7வது வருடம் முடிஞ்சு 8வது வருடம் கந்த சஷ்டி விரதம். நான் 2017 விரதம் இருந்துட்டு இருக்கேன். யாருக்கெல்லாம் நான் எப்படி விரதம் இருக்கேன், நான் எப்படி கலசம் வச்சிருக்கேன், கலசம் போன வருடத்துல தான் வச்சிருக்கேன், கலசம் வச்சிருக்கேன், நான் எப்படி முருகப்பெருமானை வழிபடுறேன், எந்த மாதிரி நைவேத்தியம் வைக்கிறேன், டெய்லியும் என்ன மந்திரம் சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு தேவை அப்படின்னா சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. நான் டெய்லி இருக்கக்கூடிய இந்த 7 நாள் இருக்கக்கூடிய என்னுடைய பூஜையை நான் உங்களுக்கு அப்படியே வீடியோ எடுத்து போட முடிஞ்சா போடுறேன். யாருக்காவது வேணும் அப்படி தேவைப்படுதுன்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் அதை போடுறேன். விரதத்துக்கு நம்ம 3 விதமான விரதம் இருக்கலாம். இப்பவும் சொல்றேன், விரதம் நான் சொன்னேன் மற்றவங்க சொன்னாங்கன்றதுக்காக இருக்காதீங்க. உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ப உங்களால வைராகியமா இந்த விரதத்தை இருக்க முடியுமான்றது முடிவு பண்ணிட்டு அப்புறம் இருங்க. அதே மாதிரி எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் நீங்க விரதம் இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு அது நிறைவேறும். இதற்கான சான்று நிறைய இருக்கு. நான் ஏற்கனவே வேற ஒரு சேனல் இதை பத்தி நான் பேசினேன். அப்போ வந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 மெசேஜ்க்கு மேல வந்தது. நான் போன வருடம் இருந்தேன், அதுக்கு முந்தின வருடம் இருந்தேன், நான் இருந்த அனைத்து வேண்டுதலும் எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்ற மாதிரி. முதல்ல இந்த விரதம் 3 விதமா இருக்கலாம்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மிளகு விரதம், அடுத்தது இளநீர் விரதம், அடுத்தது ஒருவேளை உணவு எடுத்து இருக்கக்கூடிய விரதம். இந்த 3 விரதத்துல உங்களுக்கு எது வசதி